ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராப வருஷம் ஆனி மாதம் 20ஆம் நாள் 4/7/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசியும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்திடும். இந்த பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆசி, இறைவனுடைய பூர்ணமான அருள் நமக்கு கிடைத்தால் எந்த நாளும் நல்ல நாளாக அமைந்திடும். இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இந்த சனிக்கிழமையிலே இறை வழிபாடுகள், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பூஜை வழிபாடுகள், பஜனைகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, இவ்வாறான இறை வழிபாடுகளுக்கு சிறந்த நாள். சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது. ஆனால் இது செய்யக்கூடாது தெரிந்து கொண்டும் அதற்கு நாள் வைத்து கொடுக்கின்ற சோதரர்களும் இருக்கிறார்கள். திருமணத்தை நடத்துகின்ற பெற்றோர்களும் இருக்கிறார்கள். சனிக்கிழமையிலே கல்யாணம் பண்ணக்கூடாது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. ஆனால் சனிக்கிழமை எங்களுக்கு லீவு நாள், விடுமுறை நாள், அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் வந்தவர்கள் நின்று செல்லலாம் என்று நாள் வைத்துக் கொள்வார்கள். தவறு. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். அவ்வாறான அந்த ஆயிரங்காலத்து பயிர், அதற்கு எடுக்கிற நாள், நட்சத்திரம், முகூர்த்தம் நல்லதாக அமைய வேண்டும். திதி வார நட்சத்திர யோக கரணமன் 5 சேர்ந்து தான் முகூர்த்தம். இந்த வாரம் கிழமைகள் நல்லதாக அமையாவிட்டால் வாழ்வில் அவர்களுக்கு சிறப்பில்லாமல் போய்விடும். எனவே இந்த சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. கும்பாபிஷேகத்துக்கான கிரியை ஆரம்பிக்கக்கூடாது. யாகத்தை ஆரம்பிக்கக்கூடாது. கிணறு வெட்டக்கூடாது. அத்திவாரம் போடக்கூடாது. புதுவனை புகுவிழா செய்யக்கூடாது என்று இவ்வாறெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாம் அதையெல்லாம் விடுத்து நம்முடைய வசதிக்காக சிலவற்றை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். தவறு. இதிலே வருகின்ற பின்னாலே வருகின்ற கஷ்டங்கள், அதை அனுபவிக்கின்ற பொழுது நாம் நாள் நட்சத்திரத்தை குறை சொல்லி வேலை இல்லை. நாம் செய்கின்ற தவறுகளை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமையிலே செவ்வாய்க்கிழமையிலே எந்த ஒரு சுபகாரியமும் ஆரம்பிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. சனிக்கிழமையில இறை வழிபாடு, சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், எல்லா தோஷங்கள் நீங்கிவிடும். சனிக்கிழமையில எண்ணெய் வைத்து ஸ்நானம் செய்யுங்கள், உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கிவிடும். அவ்வாறு இந்த பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக நட்டமத்தி சனி, 7.5 நாட்டு சனி, எண்மத்தி சனி, லக்னத்து சனி, 2ஆம் இடத்தில் சனி, அர்த்தாஷ்டமத்தி சனி என்று சோதரர்கள் சொல்லிக்கொள்வார்கள். அவ்வாறு அந்த சனி தோஷங்கள் எல்லாம் நீங்குகின்ற வகையில் தான் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு பட்டு சாத்தி அல்லது நீல நிற பட்டு சாத்தி எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து கருங்குவளை மலர்கள், பன்னி பத்திரங்கள் வெற்றினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து எள் கலந்த சாதம் நிவேதனமாக வைத்து, எள்ளு சாதம், அதை காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதும் இந்த தோஷங்கள் எல்லாம் குறைந்து வருகின்ற, தாக்கங்கள் குறைவடையக்கூடியது.
அந்த வகையிலே தான் இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றுங்கள், சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய பஜனை பூஜை வழிபாடுகள் கலந்து கொள்ளுங்கள், சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று முன்னோர்கள் வகுத்தார்கள். இந்த எண்ணெய் ஸ்நானம் செய்தால் உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கும். அதனால தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சொல்லியிருப்பாள், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் என்று ஒவ்வொன்றா சொல்லி சனி நீராடு, சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து தலைக்கு தோயவனும். இந்த எண்ணம் ஒவ்வொரு உள்ளத்திலும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.